சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஒரு பெரிய தொகை கேட்குறாங்க, எங்களால் முடியல. என் பையனை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் வருஷத்துக்கான குத்தகைக்கு ஆடு மேய்க்க விட்டுட்டு அந்த காசு இப்போ வந்து கட்டுறேன். பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆடு மேய்க்கிற எல்லா இடத்துலையும் இப்போ சர்வே பண்ண சொல்லுங்க. படிச்சிருக்க மாட்டான், ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டான். அனைத்து சமுதாய தலைவர்களையும் அழைத்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு சீட்டை கொடுக்குறாங்க. யாதவ சமுதாயத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கூட எங்கள் தமிழ்நாட்டில் அரசியல்வாதி இல்லை, அரசியல் தலைவருக்கு தெரியல. செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கின்ற ஒரு செய்தியை மேலே கட்டி ஆண்டது ஆனந்தக்கோன் வம்சாவளி. அதை நான் சொல்லலை, இந்திய தொழில் துறை மிக விளக்கமாக. ஆனால் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து யாரையும் திருப்திப்படுத்த யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிச்சிருச்சு, பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். 2026 தேர்தல் இருக்குது, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு இந்த தமிழக முன்னேற்ற கழகம் குறைச்சலாக 5000 முதல் 10,000 வாக்குகளை தனித்து பெற முடியும். 234 தொகுதியிலும் குறைச்சலாக, நான் பெருமையாகவோ இல்லை வாய்ஸ் அடவளவு பேசுகிறேன், ஆட்சி அமைவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இந்த 60 ஆண்டு கால சட்டமன்ற 60 ஆமாம் இருந்தவங்களே மொத்தமே 45 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இந்த சமூகம் இன்னும் அரசியல் இன்னும் பண்படலை. ஏன் பண்படலாம்? இவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல. பேசும்போது சொன்னீங்க 8 வயசு 10 வயசு பையனெல்லாம் இந்த மாதிரி ஆடு அப்படியே ஊராக அனுப்பிடுவாங்க அப்படின்னு. அது வந்து இன்னமும் தொடருதா சார்? ஆடு வளர்க்குறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, ஆடு மேய்க்கிறதுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆடு வச்சுக்கிறவங்க எல்லாருமே அவங்க டைரெக்டாக மேய்க்க முடியாது. இன்றும் கூட சிறு வயது பிள்ளைகளை வருடாந்திர வாடகைக்கு, அதாவது இந்த வருஷத்துக்கு ஒரு 30,000 குத்தகைக்கு பசங்களை இன்றைக்கி நான் திருவண்ணாமலையில் ஒரு மாதத்துக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அப்போது இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தார் வந்துருந்தாங்க, ரிலேஷன் தான். ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்டேன். எங்கள் பாப்பாவுக்கு இந்த அங்கன்வாடி பணியாளருக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அதால் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பாப்பான்னா இங்கே தான் இருக்குது. சரி சரி, எப்படின்னு கேட்டேன். ஒரு பெரிய தொகை கேட்குறாங்க, எங்களால் முடியல. என் பையனை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் வருஷத்துக்கான குத்தகைக்கு ஆடு மேய்க்க விட்டுட்டு அந்த காசு எடுத்து வந்து கட்டுறேன் அப்படின்னு அந்த ஆட்சியை வெளியில். பையனுக்கு வயசு என்ன ஒரு 14-15 வயசு, அவ்வளோதான். என்ன ஒரு 6வது படிச்சிருப்பான் 7வது படிச்சிருப்பான், அவ்வளோதான். படிக்கிற மாதிரி நிறுத்திட்டு. ஆமாம், இப்போ இன்றைக்கி ஆடு மேய்க்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு 14-15 வயசு பசங்க ஆடு மேய்ப்பாங்க. அவங்களால தான் அந்த வேகமாக ஓடி அந்த ஆட்டை மடக்க முடியும். நீங்கள் வந்து 10-20 ஆடு மேய்க்க மாட்டாங்க, ஒரு 300 ஆடு 250 ஆடு போவோம். அவன் அந்த ஆடை ஓட்டிட்டு அந்த ஆட்டுக்கு முன்ன அவன் ஓடுவான், ஓடி போய் அதை மடக்கணும். வயசான ஆள் முடியாது, வயசான ஆள் வந்து கடைசியாக பொதுவாக வருவார், எல்லாத்தையும் ஓட்டு நம்ம நடக்க முடியாத ஆட்டுங்களை நோட்டிட்டு வருவார். இன்றைக்கி வரைக்கும் இந்த சமுதாயத்தில் அந்த அவ்வளோ சூழ்நிலை இருக்குது. பல பிள்ளைகள் இடைநிற்றல். இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த பையனை வந்து பள்ளியிடம் போனவனை நிறுத்தி தான் அனுப்புகிறாங்க. நான் படிக்கும் பொழுதே ஒரு நாள் பள்ளியிடம் போகலன்னா ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு ஒரு டீச்சர் வருவாங்க. நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் வீடு வந்து கூப்பிடுவாங்க. வாத்தியார் வருவார், சைக்கிள் எடுத்து வருவார், சைக்கிளில் முன்ன உட்கார வச்சு வாங்க ஸ்கூலுக்கு போகலான்னு கூப்பிடுவார். இந்த மாதிரி போகிறதுனால இடைநிற்றல் வருது. ஆமாம், பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. அந்த சின்ன வயசில் போய் இன்னமும் இந்த காலத்தில் ஆடு மேய்க்கிற எல்லா இடத்துலையும் இப்போ சர்வே பண்ண சொல்லுங்கள். ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா, சர்வே பண்ண சொல்லுங்கள். அங்கே போனீங்கன்னா உண்மை நல்லா. இப்போ நாம் போய் பேசுறதுக்காக எது வேணாலும் ஏதோ மைக் கிடச்சின்னு பேசி போட வரல. தமிழ்நாடு முழுக்க ஆடு மேயுது, ஆடு இல்லாமலாம் இல்லை. இன்றைக்கி வந்து ஆடு மிகப்பெரிய தொழிலாக தான் இருக்குது. அந்த இடத்துல போனீங்கன்னா அவனோட படிப்பறிவு என்னான்னு போய் சோதிக்க சொல்லுங்கள். ஒரு 6வது படிச்சிருக்கவே மாட்டான், ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டான். உங்கள் அந்த சமுதாயத்தை இப்போ இல்லை, அதை தாண்டி தென் மாவட்டங்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பே இல்லாமல் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க வெளிநாடுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ஆடு மேய்க்கிறானா, மாடு மேய்க்கிறானா, ஒட்டகம் மேய்க்கிறானா என்னன்னே தெரியாது. அவன் குடும்பத்தை விட்டு அந்த சூழ்நிலை தான் இன்னும் இருக்குது தென் மாவட்டங்கள். உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே லாலு பிரசாத் யாதவ்? அவர் பீகாரில் இருக்கிறாரு. இல்லை சொல்கிறேன், இப்போ அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, அகில இந்திய அளவில் அவங்களும் பேர் போட்டுறவங்க. இப்போ நீங்கள் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ரயில்வே துறை அமைச்சராக கொடுத்தாங்க. கடன் இல்லாமல் அதை மாற்றி லாபகரமாக மீட்டு கொடுத்தாரு. ஆமாம், இந்தியாவை அவர் கையில் கொடுத்தா அப்படியே ஒரு முயற்சி எடுப்பார் அவர். இல்லை, உங்கள் கட்சி இங்கே வளர்கிறதுக்கு அவரோட தொடர்பு இல்லை. நம்ம யாரோட பின்புலமும் நம்மகிட்ட இல்லை. நம்மளோட பின்புலம் இளைஞர்கள், இந்த சமுதாய இளைஞர்கள் நமக்கு ஊக்கமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கட்சி ஆரம்பித்து 27 மாவட்டங்களில் நிர்வாகிகள் நியமிச்சிருக்கிறோம். 27 மாவட்டங்களுக்கு நான் நேரடியாக சுற்றுப்பயணம் போயிட்டு நிர்வாக மீட்டிங் நடத்தியிருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னே திருவண்ணாமலையில் செயற்குழு பொதுக்கூட்டம்
முறையாக நடத்தியிருக்கிறேன். இந்த கட்சியை அடிப்படையாக கட்டமைக்கணுன்ற வேலையில் நாங்கள் தெளிவாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், நிறைய சங்கங்கள் இருக்குது, கட்சிகள் இருக்குதுன்னு. எந்த சங்கங்களும் கட்சிகளும் இந்த சமுதாயத்திற்கு முறையான அங்கீகாரத்தை பெற்றுத்தரவில்லை. அடையாளத்தை பெற்றுத்தரவில்லை. அங்கீகாரன்றது அப்புறம், அதிகாரன்றது அப்புறம். இந்த அடையாளத்தை பெற்றுத்தரவில்லை. நீங்கள் செய்தியில் வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. சர்வே போடுவாங்க எல்லா புத்தகத்துலேயும், டிவி புத்தகம் எல்லாம் சர்வே போடுவாங்க. திருவண்ணாமலை தொகுதி முதலியார், தலித், வன்னியர் அப்படின்னு போடுவாங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் போடும்போது யாதவர் பேர் எந்த தொகுதியிலும் சேர்க்கவே மாட்டாங்க. ஆனால் 234 தொகுதியில் யாதவர் இருக்கிறோம். நான் இப்போ போன வருஷம் ஆரணியில் தினத்தந்தி பேப்பரில் உட்காந்து படிச்சிருக்கும்போது 35,000 ஓட்டு இருக்குது ஆரணியில். ஆனால் அந்த 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 ஓட்டை அவங்க தினத்தந்தி பேப்பர் காமிக்கவே இல்லை. நான் அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா சர்வே யார் பண்ணீங்க? அங்கே 2,05,000 ஓட்டு இருக்குது ஆரணியில், நீங்கள் 35,000 ஓட்டு இருக்கிறவங்கள நீ கணக்கிலே சேர்க்கலன்னு கேட்டேன். சார் சாரி சார், அதை நான் கவனிக்கல, பார்த்துக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதுதான் நான் மீடியா மேலே குறை சொல்ல வரல. எங்களை கெசட்டில் ஏற்ற கூட யாரும் தயாராக இல்லை. கெசட்டில் ஏற்றினா தானே எங்களை படிக்கவே முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு இந்த தீர்மானம்லாம் போட்டிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு சொல்கிறது வந்து ஒன்றிய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க. இல்லை, அது கோர்ட்டுக்கு போனால் செட்டில் பீகாரில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குது, அரசியல் மாற்றம். எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கான அதிகார பங்கீடை அந்தந்த கட்சிகள் பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து அது மத்திய அரசு தான் செயல்முறைப்படுத்த முடியும், அதை நான் மறுக்கலை. மத்திய அரசு தான் அதை வந்து இந்த மக்களுக்கான அதிகாரத்தை பிரித்து கொடுக்க முடியும். அவங்க வந்து 1933 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் யாரும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை. கர்நாடகாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க, தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க, ஜார்க்கண்டில் எடுக்கிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க? எடுத்தாலும் அதான் சார், நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் முதல்ல எடுங்க. எடுத்து தமிழ்நாட்டில் நீங்கள் இடஒதுக்கீடே கொடுக்க தேவையில்லை. இந்த தமிழ்நாட்டில் எந்த சமுதாயம் எவ்வளோ இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அவங்களுக்கான அதிகார பங்கீடாவது கிடைக்கல, அரசியல் அதிகார. இப்போ நான் 234 தொகுதியில் இருக்கிறோம், 70 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறோம், 184 தொகுதியில் நாங்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு சட்டமன்றத்துக்கு போக முடிய இடத்துல இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்னு எங்கள் இங்கே இருக்கிற அரசுக்கு தெரியலையே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கருத்தாக சொல்லிடுறேன். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, இது 4 தரப்பில் நடக்குது. அனைத்து சமுதாய தலைவர்களையும் அழைத்து பேசுகிறாங்க, அனைத்து சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவங்களுக்கு சீட்டை கொடுக்குறாங்க. யாதவ சமுதாயத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கூட எங்கள் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் இல்லை, அரசியல் தலைவருக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே முன்ன கண்ணப்பன், பிற்படுத்தத்துறை அமைச்சராக இருக்கின்ற கண்ணப்பன் இந்த சமுதாயத்திற்கு வாரி நீங்கள் சொன்னீங்களே அதை கொடுங்க, எங்கள் சமுதாயத்து மக்கள் கேட்குறான்னு கூட சொல்ல தயாராக இல்லை. கண்ணப்பன் மட்டும் இல்லாமல் பெரிய கருப்பனும் பேசுகிறேன் போய் கேட்கணும், என்ன நம்ம சமுதாயத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க, கண்ணப்பன் இருக்கிறாருன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் சாதியில் கண்ணப்பன் இருக்கிறாரு, வன்னியரில் துரைமுருகன் இருக்கிறார், அவர் எப்பயும் நான் சாதிக்கு தலைவர்னு சொன்னதே கிடையாது. சிவசங்கரன் இருக்கிறார், நான் வன்னியருக்கு தலைவர்னு சொன்னதே கிடையாது. முதல்ல இவர் மற்ற அமைச்சர்கள்லாம் யாரும் அந்த சாதிக்கு தலைவர் நாங்கள் சொல்லியிருந்தே கிடையாது. ஆனால் இந்த சாதியில் தான் ஒரு கட்சியின் மாவட்ட செயலராக இருக்கிறவன், ஒரு கட்சியின் ஒன்றிய செயலராக இருக்கிறவன், ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரவன் சாதியே என் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்குது. எந்த இடத்துல வந்து நின்று இருக்கீங்க நீங்கள்? ராணிப்பட்டியில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 2 கொலை தொடர்ச்சியாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தம்பியும் ஒரு அந்த ஊரை சார்ந்த கிராமத்து இளைஞர்கள் வந்து ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மது போதை கஞ்சாவில் அந்த பகுதியில் போய் மாற்று சமுதாயம் சேர்ந்த ஒருவர் சண்டையில் மண்ணெண்ணெய் ஊற்றி 2 பேரையும் கொளுத்திடுறான். 2 பேரையும் கொளுத்திடுறான். அதில் இந்த சமுதாயம் யாதவ சமுதாயம் சேர்ந்த ஒருத்தர் காலமாயிடுறாங்க. வன்னிய சமுதாயம் சேர்ந்தவரும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறார். இந்த சமுதாயத்து தலைவர்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் சொன்னீங்களே கட்சிகள், அமைப்புகள், இந்த சமுதாயத்துக்கு சங்கங்கள், அவங்களாம் வரலையே. இந்த சமுதாயத்துக்கு நான் தான் தூணாக சொல்லக்கூடிய கண்ணப்பனோ பெரிய கருப்பனோ இல்லை மற்ற கட்சியில் இருக்கிறவங்களோ அப்படி ஒரு சம்பவத்துக்கு நேரடியாக வந்து கூட ஆறுதல் சொல்ல தயாராக இல்லையே. அது தென் மாவட்டங்களில் இது வரைக்கும் இந்த 5 ஆண்டில் 36 பேர் இந்த சமுதாய சார்ந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இது நான் சொல்கிறது தொடர்ச்சியாக. நேற்று நாங்குநேரில் கூட ஒருத்தர் வெட்டப்பட்டவன் யாதவ சமுதாயத்தை சார்ந்தவன். அப்போ இவங்க எங்கே போனாங்க? இவங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க இல்லையா, ஏன் அவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லவோ அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கவோ தயாராக இல்லையே. திமுகவோட கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, யாதவர் ஓட்டு கண்ணப்பன் இருக்கிறாரு அவர் வச்சு வாங்கிடலாம். அது நடக்கவே நடக்காது.
அவர் திமுக பிரதிநிதி. அவர் சொன்னால் யாதவர் ஓட்டு போட்டுருவாங்களா? எப்படி ஓட்டு போடுவாங்க? யாதவருக்கான பிரச்சனைக்கு நீ முன்ன வந்து நிற்கலை, யாதவர் தேவைகளையும் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசலை, நீங்கள் எப்படி வந்து யாதவருக்கு தலைவராக வந்து நின்றுவீங்க? அதிமுகவில் அந்த பிரச்சனை தான். அங்கே ஒரு 4 மாவட்ட 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, சட்டமன்ற வைப்பாங்க, அவங்க 4 பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு யாதவர் ஓட்டு வாங்கிடலாம். எப்படி வாங்க முடியும்? ஏன் மற்ற ஜாதிகளை சொல்ல மாட்டீங்க? வன்னியருக்கோ மற்ற சமுதாயத்திற்கோ ஏன் சொல்ல மாட்டீங்க அந்த சமுதாயம் வச்சு ஓட்டு வாங்கலான்ட்டு? இன்றைக்கி தேர்தல் வந்தவொடனே பாமக கூப்பிட்டு சீட்டு கொடுங்கன்னு நினைக்கிறீங்க, வன்னியர் ஓட்டு விட்டுறக்கூடாது, தலித்து ஓட்டு விட்டு விடுதலை சக்தி கூப்பிடுங்க, புரட்சி பாரத்தை கூப்பிடுன்றீங்க, கொங்கு ஓட்டை விட்டுறக்கூடாது. கொங்கு மண்டலத்தில் 30 எம்எல்ஏ கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்களே இருக்கிறாங்க, 10 அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சரே அங்கே இருக்கிறார். அப்படி இருந்தும் ஈஸ்வரனுக்கு வாய்ப்பு கிடைக்குது, பெஸ்ட் ராமசாமி வாய்ப்பு கிடைக்குது, தனியரசுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ யாதவர் சமுதாயத்தில் மட்டும் யாரோ ஒருவர் எம்எல்ஏ அமைச்சர் ஆகிட்டார்னா அவர் மட்டுமே பிரதிநிதியாக எப்படி நாங்கள் ஏற்று? மராட்டியர்கள் கட்டியதாக சொல்கிறாங்க அந்த செஞ்சு இதை யுனெஸ்கோ. நீங்கள் வந்து போராட்டம் நடத்துனீங்க, என்ன உண்மை நிலவரம் என்ன? இல்லை சார், இது செஞ்சிக்கோட்டை என்பது ஒரு 1000 ஆண்டுகளுக்கான கோட்டை, ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது கோட்டை, கல்லால் அமைக்கப்பட்டது, வெறும் கற்களாகவே அமைக்கப்பட்ட கோட்டை. ஜூலை 11ஆம் தேதி யுனெஸ்கோ நிறுவனம் காலையில் பேப்பர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கின்றோம் என்ற செய்தியை மேலே படித்தோம். அதை வரவேற்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கோட்டை, அது உலகம் முழுக்க போய் சேர்றது வரவேற்கிறோம். 2வதாக ஒரு வரி சேர்த்துருக்காங்க, இக்கோட்டை மராட்டியரால் கட்டமைக்கப்பட்டது. அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோட்டையை வந்து கட்டி ஆண்டது ஆனந்தக்கோன் வம்சாவளி. அதை நான் சொல்லலை, இந்திய தொழில் துறை மிக விளக்கமாக ஆராய்ச்சி பண்ணி கோட்டையின் முகப்பில் கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க. ஏதோ நான் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு எங்கள் கோட்டை அந்த பெருமைலாம் நான் பேச வரல, ஆதாரம் இல்லாமல் நான் எந்த வார்த்தையும் இங்கே நான் பேசலை. கன்னட ராஜாக்கள்னு ஒரு சாரசித்திரம் புக்கு இருக்குது. அந்த காலத்தில் கர்நாடகா தமிழ்நாடெல்லாம் ஒன்றா இருக்கும் போது வரலாற்று புத்தகங்களை வச்சுருக்காங்க. அந்த புத்தகத்துலேயும் இந்த கோட்டையை கட்டமைத்தது ஆனந்தக்கோன், கிருஷ்ணக்கோன், வலியக்கோன், புளியக்கோன், இவங்க தலைமுறை தான் 300 ஆண்டுகள் இந்த கோட்டையை கட்டி ஆண்டாங்கன்றது தான் வரலாறு. செஞ்சி பகுதி மக்களை கேட்டால் கூட, அது இப்போ போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஆனால் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து யாரையோ திருப்திப்படுத்த, மத்திய அரசோ யாரையோ திருப்திப்படுத்த மராட்டியர்கள் வந்து ஆண்டிருக்காங்க, அதை நான் மறுக்கலை. கன்னட ராஜாக்கள் ஆண்டிருக்காங்க, நவாப்ஜான் ஆண்டிருக்கிறார், நாயக்க மன்னர்கள் ஆண்டிருக்காங்க, பல்வேறு மன்னர்கள் செஞ்சிக்கோட்டையை மாறி தேசிங்கராஜ் கடைசியாக ஆண்டவர் தேசிங்கராஜா. இந்த கோட்டையை மாறி மாறி ஆண்டவர்களை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த கோட்டையை கட்டி ஆண்டது யார்? ஆனந்தக்கோன் தான். ஆனால் அதற்கு மத்திய மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்காமல் யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிச்சிருச்சு பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். முதல்வருக்கு அதை முறையாக ஆவணப்படுத்தி இங்கே இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா மூலயமா தமிழக முதல்வர் கொடுத்துருக்குறோம். ஒரு வாரத்தில் மறுப்பு கடிதம் எழுதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கடிதத்தை தமிழக முதல்வர் எழுதலை. அது காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பாரம்பரியமான செயல்களையும் வரலாற்றுகளையும் இந்திய தொழில்துறை தான் வந்து ஆய்வு பண்ணி சரியான முறையில் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. அப்படி இந்திய தொழில்துறை ஆய்வு செய்த ஒரு செஞ்சிக்கோட்டையை வரலாற்றை முறையாக தமிழக முதல்வர் மறுக்கலைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வந்து சமுதாய ரீதியாக தான் பார்க்குறோம். ஒரு மைனாரிட்டியான சமூகம் இவங்களுக்கு ஏன் நம்ம குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு என்னவோ. அதாவது சார், இப்போ அந்த சாதி அமைப்புகளுக்கு தலைவராக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு சமுதாய கோரிக்கைகளுக்கு திமுகவில் இருக்க கண்ணப்பனும் குரல் கொடுக்கல, போராட்டம் பண்ணல. அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் குரல் கொடுக்கல. மற்ற கட்சியில் இருக்கிற யாருமே இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமுதாய மக்களின் தேவைகளை, கோரிக்கைகளை, பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடவோ பேசவோ யாரும் தயாராக இல்லை. அப்புறம் எப்படி இந்த சமுதாயத்தின் தலைவராக அவங்க வந்துட முடியும்? அவங்க எப்படி இந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக அங்கே இருக்கிற கட்சிகளை ஏற்றுக்கிறாங்க? உங்கள் தீர்மானத்தில் ஒன்று தனி தொகுதியில் சுழற்சி முறையாக கொண்டாடணும்னு சொல்லியிருக்கீங்க, அது என்ன? தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 43 தொகுதி வந்து தனி தொகுதிகள். இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுவரை செய்யணும், தொகுதியை வந்து சுழற்சி முறையில் கொண்டு வரணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊராட்சி மன்றம் இருக்குதுன்னு வச்சுங்க, பொது, அப்புறம்
தலித் தனி, அப்புறம் பெண், இப்படி சுழற்சி முறையில் தான் வரும். ஒன்றிய குழு தலைவரும் அப்படி தான் மாறும், சட்டமன்றமும் அப்படி தான் மாறணும், நாடாளுமன்றமும் அப்படி தான் மாறணும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 43 சட்டமன்ற தொகுதிகளும் தனி தொகுதிகளும் இதுவரை சுழற்சி முறையில் மாற்றி அமைக்கவே படலை. அதை வந்து மறைக்கிறதுக்கும் அந்த போலியாக அதை மறைக்கிறதுக்காக தொகுதி சீரமைப்பு என்ற பேரில் அங்கேருந்து ஒரு 4 ஊர் எடுத்து வேறு தொகுதியில் சேர்த்துட்டு இந்த தொகுதியிலேருந்து ஒரு 4 ஊரால் சேர்த்து நாங்கள் சரி பண்ணிட்டோம், மறுவரை செஞ்சிட்டோம்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஆட்சியாளர் ஏமாத்துறாங்க. ஒன்றிய அரசா, தேர்தல் ஆணையமா இல்லை இவங்களா? நான் தேர்தல் ஆணையம் பண்ணால் அது தேர்தல் ஆணையம், இல்லை மத்திய அரசு அந்த வேலையை பண்ணால் மத்திய அரசு. ஏன்னா நான் வந்து அந்த வேலையை யார் செய்கிறாங்கன்னு தேர்தல் ஆணையம் தான் பண்ணணும். ஆனால் மத்திய அரசு தான் அவங்க கணக்கு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு தான் நீங்கள் முறையாக வைக்கணும். ஆமாம் சார், இல்லை மத்திய அரசு தான் இந்த தேர்தல் ஆணையம் தான் வைக்கணும். ஆனால் அதை செயல் பண்ண வேண்டிய இடத்துல மத்திய அரசு தானே இருக்குது, மாநில அரசு மத்திய அரசு தானே இருக்குது. நான் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் சத்யபிரகாஷ் சாகுன்னு அவர் தான் இந்திய தேர்தல் ஆணையம் இருந்தார், அவரிடம் போய் 2 முறை மனு கொடுத்துருக்குறேன். தமிழ்நாட்டில் உள்ளாட்சிலையும் நிறைய இடத்துல வந்து சுழற்சி மாதிரி மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் மாறாக இருக்குது, அதுக்கும் மனு கொடுத்துருக்குறேன். ஏன் மனு கொடுத்துருக்குன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இப்போ ஒரு வந்தவாசி இருக்குதுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக அது வந்து தனித்தொகுதியாகவே இருக்குது. பக்கத்தில் செய்யார் வந்து பொது தொகுதியாகவே இருக்குது. வந்தவாசியில் இருக்கின்ற பொது பிரிவை சார்ந்தவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் வரணுமா வரக்கூடாதா? அப்போ செய்யாரில் இருக்கின்ற தனி தொகுதியை சார்ந்தவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் வரணுமா வரக்கூடாதா? மறுவரை செஞ்சால் தானே இது எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். ஏதோ ஒரு தொகுதியில் இது ஒரு 40 வருஷம் 50 வருஷம் பேர், ஒரு 2 தலைமுறை. இப்போ செங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக எனக்கு, நான் 45 வருஷம் எனக்கு வயசாகுது, அந்த 45 வருஷமாக அந்த தனி தொகுதியாக தான் இருக்குது. ஊத்தங்கரை, திட்டக்குடி, சங்கரன் கோயில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி தொகுதியாகவே இருக்குது. இதில் ஒரு பெரிய ஆர்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த தனி தொகுதி நான் அழுத்தமாக கேட்குறேன் அப்படின்னா, இந்த 40 தொகுதியில் 35 மேற்பட்ட தொகுதியில் நாங்கள் தனியாக நின்னா ஜெயிக்கின்ற தொகுதி. ஊத்தங்கரையில் 60,000 ஓட்டு யாதவர் ஓட்டு இருக்குது, செங்கத்தில் 60,000 ஓட்டு இருக்குது, வந்தவாசியில் 75,000 ஓட்டு இருக்குது, திட்டக்குடியில் 70,000 ஓட்டு இருக்குது, சங்கரன் கோயிலில் 75,000 ஓட்டு இருக்குது. இப்படி தனித்தொகுதியாக இருக்கின்ற பல்வேறு தொகுதிகள் எங்கள் சமூகம் அதிகமாக இருக்கின்ற தொகுதிகள். எங்கள் சமூகத்தில் முன்னிருந்த தலைவர்கள் ஒழுங்கான முறையில் போராட்டங்களும் அடையாளப்படுத்தியிருந்தால் அந்த தொகுதிகள் எப்போது மாறி இருக்கும். அவங்க யாரும் இதை பற்றி பேச தயாராகவே இல்லை. தமிழ்நாடு பூரா எங்களுக்கு எங்கெங்கே செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. 2026 தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்படி எந்த அணிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தா எத்தனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் நான் வெற்றி வாய்ப்பை அவங்களுக்கு தேடி தருவோம்? 2026 எங்கள் தேர்தல் நிலைப்பாடு என்னென்னா, எல்லாருமே அடையாளம் அதிகாரத்துக்கு தான் நான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறோம். அடையாளப்படணும், அதிகாரம் பெறணும் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த தேர்தலை நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, முதல்ல எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுறதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுங்க, அந்த எந்த கூட்டணியும். ஏன்னா என் மக்களுக்கு நான் எதையும் பெற்றுத்தராமல் நான் வந்து மக்களை போய் சந்திக்க முடியாது. நாங்கள் ஒரு 12 கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். இந்த 12 கோரிக்கைகள் ஒரு வடிவமாக ஒரு 5-6 கோரிக்கைகளாவது ஆட்சி அமைத்தவுடன் ஒரு 2 மாதத்தில் செஞ்சு தரேன்னு சொல்லி எந்த கட்சி எந்த கூட்டணி அமைப்பு உத்தரவாதம் தருதோ நிச்சயமாக அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம். நீங்கள் வந்து அந்த 1,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம். இப்போது திமுக ஆட்சி வந்து 1,96,000 வாக்கு வித்தியாசம் தான் ஆட்சி அமைந்துக்குது. அதிமுகவுக்கும் திமுகவும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1,96,000 சில்லற வாக்கு தான் ஆட்சி அமைந்திருக்குது. இன்றைக்கி இந்த தமிழக முன்னேற்ற கழகம் இன்றைக்கி 234 தொகுதியிலும் போட்டியிட்டாலும் குறைச்சலாக 5,000 முதல் 10,000 வாக்குகளை தனித்து பெற முடியும். 234 தொகுதியிலும் இன்றைக்கி எங்களுக்கு சின்ன இன்னும் வரைக்கும் கிடைக்கல, தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு சின்ன ஒதுக்கலை. அப்படி சின்ன ஒதுக்கிட்டால் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேர்தல் ஆணையம் கிடைச்சிட்டா தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். எனக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் கமிட்டி அமைச்சிட்டோம், தொகுதி பொறுப்பாளரை போட்டுட்டோம், எங்களுக்கு வேட்பாளர்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சின்னத்தில் நாங்கள் போய் நிற்கக்கூடாது அப்படின்றதுல, ஏன்னா இப்போ அப்படி நின்னதால் தான் எல்லாம் நிறைய கட்சி எல்லாம் ரத்தாகி போச்சு. அந்த வேலையை நாங்கள் வந்து ஆரம்பத்திலே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வேறு ஒரு சின்னத்தில் நாங்கள் நிற்க தயாராக இல்லை. ஆனால் 234 தொகுதியிலும் குறைச்சலாக, நான் பெருமையாகவோ இல்லை வாய்ஸ் அடவோ பேச விரும்பல, குறைச்சலாக 5,000 வாக்கு முதல் 10,000 வாக்குகளை
நாங்கள் செல்கின்ற கூட்டணிக்கு நிச்சயமாக பெற்றுத் தருவோம். ஆட்சி அமைவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருப்போம். அது என்ன பிரதான நீங்கள் கோரிக்கை தீர்மானம் நிறையா போட்டிருக்கீங்க, 16 தீர்மானம் போட்டிருக்கீங்க. நீங்கள் முக்கியமான அந்த 5 கோரிக்கைகள் சொன்னீங்கல்ல, என்ன இதையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? எது? கால்நடை நலவாரியம், அந்த வாரியம், அது முதல்ல எது சொல்லியிருக்கீங்க? கலைஞர் ஆட்சியில் இருந்தது, இப்போ வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். 2வது பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டையை தமிழர் கொட்டிய கோட்டை. நீ ஆனந்த கோணம் எந்த கோணம் அதெல்லாம் நாங்கள் கேட்கல. இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டி ஆண்டவர்கள் தமிழ் மன்னர்கள். இந்த செஞ்சிக்கோட்டை கட்டினவர் தமிழர். அந்த அடையாளம் தான் எங்களுக்கு தேவை. அடுத்தது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன். இன்றைக்கி நிறைய பேரோட வரலாறு பாடப்புத்தகத்தில் வந்துருச்சு. ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக முதல் போராடிய அழகுமுத்துக்கோனின் வாழ்க்கை வரலாறு கல்வி மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்யணும். அவர் பிறந்த மண் தூத்துக்குடி. அந்த இடத்துல அவர் அடையாளம் எங்கே எதுவுமே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்வேறு இடத்துல பல்வேறு தலைவர்கள் பெயரை சூட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் பெயர் அந்த மண்ணில், தூத்துக்குடி மண்ணில் கட்டாளங்குளத்தில் தான் அவர் பிறந்தார். அது தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு அவர் பெயரை சூட்டணும். அதை தாண்டி இந்த சமூக மக்களுக்கு அரசியல் பங்களிப்பை அவரோட கட்சியில் எங்களுக்கு கொடுன்னு கேட்கல. நாங்கள் கூட்டணிக்கு வரோம், எங்களுக்கு 10 சீட்டு கொடுங்க, 5 சீட்டு கொடுன்னு கேட்கல. அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ உங்கள் கட்சியில் பயணிக்கின்ற இந்த சமுதாய மக்களுக்கு அரசியல் பங்களிப்பை முறையாக பிரித்து கொடுங்க. 1, 2ன்னு கொடுக்காம என்கிட்ட எங்களை போன்ற சமூகங்கள் சட்டமன்றத்தில் 20-30 போகிறாங்க. ஒரு சட்டமன்றத்திலையும் எங்களுக்கு ஏவனாக இருக்கின்ற வாக்கு கொண்ட சமூகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் 20 பேர் போகிறாங்க. ஆனால் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் இப்போ வரைக்குமே மொத்தமே 40 சட்டமன்ற உறுப்பினர் தான். இந்த 60 ஆண்டு கால சட்டமன்ற 60 ஆமாம் இது வரைக்கும் இருந்தவங்களே மொத்தமே 45 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இவங்க அரசியல் இந்த சமூகம் இன்னும் அரசியலுக்கு இன்னும் பண்படலை. ஏன் பண்படலாம்? இவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல. ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர். அதிமுகவில் 77 மாவட்ட செயலாளர் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறார். திமுகவில் 77-78 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறார். அப்போ இவங்க எங்கே இந்த சமூகம் அரசியல் பண்புட்டுரும்? ஆனால் அந்த ஒரு மாவட்ட செயலாளரை கொடுத்துட்டு அவங்க தான் அந்த சமுதாயத்து தலைவர்னு அந்த கட்சிகளை ஆடூரம் பண்ணுறாங்க. டாக்டர் கலைஞரும் பார்த்திங்கன்னா சினிமா கதாசிரியர் தான் வந்தவர். இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு நடிகராக இருந்தேன். அவங்களுக்கு எல்லாமே அவங்கள வெளியே காட்டுறது கேமரா தான். புகைப்படம் என்பது புகைப்படத்தை சார்ந்து தான் இது எல்லாமே வந்திருக்கிறாங்க. இந்த புகைப்படம் செய்பவர்கள் ஒரு 40-50 வயசுக்கு மேலே அந்த தொழிலை செய்ய முடியாது. கண் மங்கிடும், முட்டி தேஞ்சிடும்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருமே ஒரு வேகம் இருக்கிறவங்க தான் அந்த புகைப்பட தொழிலை செய்ய முடியும். இன்றைக்கி இந்த பல்வேறு சங்கங்கள், புகைப்பட சங்கங்கள் அமைப்பு சாரா தொழில் மூலமாக புகைப்பட சங்க கலைஞர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று மனு கொடுத்துருந்தாங்க. திமுக தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் ஆட்சி அமைச்சா புகைப்பட கலைஞர்களுக்கு வாரியம் அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தொழில் செய்கின்ற அனைவருமே இன்னும் பெரிய மிட்டாமிராசு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். இது ஒரு குடிசை தொழில் மாதிரி. இன்றைக்கி இந்த தொழில் செய்கிறோட வாழ்வாதாரம் அவர் குடும்ப சூழ்நிலை கருதி, அவர்கள் எதிர்காலத்தை கருதி இன்றைக்கி மருத்துவ உதவி இருக்குது, கல்வி உதவி இருக்குது, எத்தனையோ உதவிகள் அமைப்பு சாரா மூலிமா வாரியம் மூலமாக கிடைக்குது. இந்த புகைப்பட தொழில், ஏன்னா அந்த தொழில் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி நான் உணவாக இருந்துருது இன்றைக்கி நான் அரசியல்வாதியாக இருக்கலாம், நான் வேறு எதோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் உணவாக இருந்துருது இந்த புகைப்பட தொழில் மூலிமா. சக கலைஞர்களுக்கு, எனக்கு முன்ன இருந்த கலைஞர் நிறைய பேர் இன்றைக்கி மிக நலிவுற்ற நிலையில் இந்த தொழில் செய்ய முடியாமல் மிக வறுமையான சூழ்நிலை இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்வை செம்மையாக்கவும் எங்களை போன்ற கலைஞர்கள், இப்போ இருக்கிற கலைஞர்கள் எதிர்கால வாழ்க்கையும் நலன் கருதியும் தமிழ்நாடு அரசு வருகின்ற எந்த ஆட்சியாக இருந்தாலும் புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்பதை உங்கள் நக்கீரன் மூலயமா ஆளும் ஆட்சியாளருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.